பிரெக்னெண்டா இருக்கு, ஏன் குண்டாயிட்ட, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்டு கேட்டு சாவடிக்கிறாங்க. தண்ணி எங்கெல்லாம் தண்ணி இருக்குது. அழுவே கண்டென்ட் அழுவே பீத்திக்கிட்டேன் தெரியுமா. லிட்டரலி எல்லாரும் எனக்கு நான் வந்து கடவுள் எல்லாமே நல்லதே அமைச்சு கொடுப்பாருன்ட்டு. ஆனால் சீரியஸ்லி ஐ எம் ஃபேஸிங் வெரி டஃப் சிச்சுவேஷன். இப்போ ரன் பண்ணுற பிஸ்னஸ் அதில் ஸோ மச் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. என்னால் அது வந்து அப்ஸ் இல்லை டவுன்ஸ் மட்டும்தான். அதை சொல்லு. ஓகே, டவுன்ஸ். நான் தூங்குற பர்சனே கிடையாது. டிப்ரெஷன் ஹஸ் கம் இன் டு மீ. டிப்ரெஷன் ஆர் த வரிஸ் மேக்கிங் மீ லைக் என்னையுமே நம்ம சேனலில் பார்க்குறவங்க எப்போவுமே மோட்டிவேஷன் பேஸில் தான் இருக்கும் இல்லையா. பட் இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு see மை ஒரு டவுன் சைட் ஆஃப் மை லைஃப் அண்ட் மை ஓன் ப்ரெஷர் பெயின் தட் ஐம் ஹோல்டிங் ஆன். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, என்னங்க வெயிட் லாஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னு வந்து ஒரு சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க. ஆக்சுவலா வந்து இழைச்ச பிறகு நீங்க மறுபடியும் ஏறினீங்கன்னா உலகம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குண்டாயிட்ட, பிரெக்னெண்டா இருக்கு, ஏன் குண்டாயிட்ட, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்டு கேட்டு சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கையில இல்ல, கடவுளின் புண்ணியத்துல அனுகிரகத்துல இருக்கு இல்லையா. ஸோ வெயிட் போடுறதாடி குழந்தை வருது, அதெல்லாம் வந்து கடவுளின் கையில தான் இருக்கு. அது கடவுளின் கிருபை. கிருபை ஒரு வார்த்தை சொல்றது. ஓகே பத்தல. இதே டயலாக் தாண்டி கேமரா பின்னாடி நின்னுட்டு சர்வமும் சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஒரு பாட்டு. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேல, ஒரு காத்திருந்தேன். அந்தாட்சரி கூட கிடையாது, கன்றாவி. சரி ஃபைன். இதெல்லாம் வந்து கடவுள் கிருபை மட்டும்தான். அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், பயங்கர கொஞ்சம் எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ், டூ மச் ஆஃப் ப்ரெஷர் இன் அண்ட் அரவுண்ட் மீ. அண்ட் எனக்கே தெரியல. அண்ட் என்னோட ராசி வச்சு செய்து ஏழரை நாட்டு சனி நடந்துகிட்டே இருக்குதா. ஸோ அதில் வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அது சஜிதா வந்து சொன்னா, உனக்கு வந்து ரொம்ப பேட் டைம் டி, கொஞ்சம் வாய் அமைதியா வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றா. சொல்லு சஜி. அதையும் மீறி நீ பேசிட்டு தானே இருக்க. பேசுறதுனால ஏதாவது நான் இப்போ ரொம்ப அமைதியாயிட்டேன். அது வேணா உண்மை. ஆக்சுவலாக சுஜுக்கு வந்து 7 நாட்டு சனி நடந்துட்டு இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் 2.5 ஃபேஸ்ல நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு வந்து அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காத காரணம் என்னன்னா, அவளோட லக்னாதிபதியே வந்து இதுதான் சனி பகவான் தான். ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ தாக்கம் இருக்காது. பட் இருந்தாலும் நீயும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, ஆனா ஆக்சுவலா வந்து உண்மைதான். எனக்கு ரொம்ப சிவியரா இருக்கு. நினைச்சது ஒண்ணு, நடக்கிறதெல்லாம் இன்னொன்னு. ஸோ எப்பவுமே நான் வந்து அப்படியே திமிரா இருப்பேன் தெரியுமா. நான் நினைக்கிறதுக்குள்ளார எனக்கு கடவுள் நடத்தி கொடுப்பாருங்க. அது திமிரெல்லாம் இப்ப எனக்கு வச்சு செய்து நான் நினைக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் சத்தியமாவே நடக்க மாட்டேங்குது. மனசுல எது நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அதாவது உனக்கு எப்படி இருக்கும்னா, வாழைப்பழ தோல் இங்க இருக்கு, நம்ம மிதிச்சா வழுக்குவோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் போய் டிச்சுக்குள்ள விழுகுற அளவுக்கு கொடுமையா தான் இருக்கும். என்ன பண்றது. அண்ட் இன்னொன்னு ஹானஸ்டா என்னோட எப்படி சொல்லணும்னா, நான் இப்போ ரன் பண்ற பிசினஸ் அதுல சோ மச் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. என்னால அது வந்து அப்ஸ் இல்ல டவுன்ஸ் மட்டும்தான். அதை சொல்லு. ஓகே, டவுன்ஸ். ஆக்சுவலாக வந்து என்ன இன்னும் ரீச் ஆகலையா இல்லை நான் கரெக்ட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகலையான்னு எனக்கு வந்து தெரியல. அது கொஞ்சம் டவுன் சைடா. யாராச்சும் நீங்க பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஆர் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுங்க. am I taking it in the right way or not? அண்ட் எனக்கு நல்லா டவுன்ல தான் இருக்கேன். யாராச்சும் வந்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இவங்க வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து தப்பு, ராங். நான் வந்து பயங்கர டவுன்ஸ்ல இருக்கேன். ஸோ அதையும் வந்து தாண்டி வந்துகிட்டு இருக்கேன். ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் இஸ் வித் இன் மீ. ஸோ அதனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து என்னடி அப்படின்னு கேட்டாலே டப்பான்னு உடஞ்சு அழுதுருவேன். இப்ப கூட கல்ல எங்கெல்லாம் தண்ணி இருக்குது. அழுவே கண்டென்ட்ன்றாங்கடி. சோ அந்த அளவுக்கு இட் இஸ் சீரியஸ்லி இட் இஸ் ஹர்ட்டிங் மீ a lot. சஜி வந்து சொன்னா, இது போடுறி, இது பண்ணுடி, இந்த மாதிரி வாங்குடி, இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வேர் பண்றீன்னு அவ வந்து ஒரு இது படிச்சிட்டு இருக்கா. அதை வந்து என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றா. ஓகே, லெட்ஸ் see, we'll see. ஆக்சுவலா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆஸ்ட்ராலஜி சைட்ல. அண்ட் இந்த கல்லு வச்சதெல்லாம் நான் கரெக்டா சொல்லிடுவேன். நான் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடந்திருக்கு. நான் என்கிட்ட இவ ஒன்று சொல்லியிருக்கா. அதை வந்து நான் லிட்டரலா
என்னை வந்து அதை போய் நான் வாங்கணும்னாலும் கூடயுமே என்னை வந்து அந்த அளவுக்கு தடுக்குதுங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்த நான் அப்புறம் இன்னொன்னு வந்து அவ என் சஜி என்கிட்ட வந்து சொன்னா, ஒன்னும் இல்ல நீ வாயை மூட்டு சரணாகதி அடைஞ்சிடு, ஓகேவா? அதுக்கு வேணா தெரியுமா நான் என்ன சமாதி அடையணுமா அப்படின்னு கேட்டா, அடிப்பாவே நான் சரணாகதி தானடி சொன்னேன் அப்படின்னு எனக்கு காதுல வேற மாதிரி வந்து விழுந்தது. ஸோ சரணாகதி அடையிறது தவிர வேற எனக்கு வந்து வேற வழியே இல்லை. பிகாஸ் ஐ எம் சோ வெரி கண்ட்ரோல். டயட்னு வரும்போது ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பேன். இப்போ என் மைண்டு கிளாரிட்டியாவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால டூ மச் ஆஃப் ப்ரெஷர் டென்ஷன்ல வந்து ஒன் குட் திங் இஸ் தட் வி ஈட். நத்திங் டேஸ்டே இருக்காதுங்க, பட் வி ஈட். ஐ டோன்ட் நோ வை. அதான் ஈட் பண்ணுறதுக்கு தான். ஓகே சரிங்க. அந்த ஒரு துக்கத்தில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எப்போவுமே நான் அகாடமி முடிச்சுட்டு இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நான் வந்து ஆரியபவன் ஹோட்டல் இருக்கு இல்லையா, பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இருக்கார், ஒரு விசிட்டை போட்டு ஆரியபவனில் ஒரு காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 4-5 மணிக்கு சுட சுட பல பஜ்ஜி. நமக்கு இருக்கிற சோகத்துக்குள்ள இது ஒண்ணுதான் வைப்பர் மாதிரி நம்ம மைண்டை கிளார் பண்ணிவிடுது. சம்டைம்ஸ் யூ நோ ஒரு பிளிஸ் அப்படி நாளா முன்னால சி ஹவு கேன் யூ டூ திஸ் அப்படின்னு சஜி வந்து நக்கல் அடிச்சிட்டு இருந்தேன். நான் அது எனக்கே வந்து பெரிய திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் அப்படின்னு மாதிரி காமிக்கல. ஸோ ஓகே வி வில் கம் அவுட் ஆஃப் திஸ். ஓகேவா? டெஃபினெட்லி ஐ வில் ராக் இட் அவுட். டெஃபினெட்லி ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ். திஸ் இஸ் நாட் லைக் இனிமே நம்ம சேனல்ல பாக்குறவங்க எப்பவுமே மோட்டிவேஷன் பேஸ்ல தான் இருக்கும் இல்லையா. பட் இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு see my ஒரு டவுன் சைட் ஆஃப் மை லைஃப் அண்ட் மை ஓன் ப்ரெஷர் பெயின் தட் ஐம் ஹோல்டிங் ஆன். அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஸோ இஃப் யூ people wish எனக்கு வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் கொடுங்க. தட் வில் நிஜமாமே எனக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். எனக்கும் வந்து வேற லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? நான் வந்து அங்கே இப்போ இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து ஆரியபவன் போயிருந்தேன். ஆரியபவன் காஃபியும் பலபஜ்ஜியும் ப்ளஸ் பக்கத்தில் ஆஞ்சநேயர் விசிட் பண்ண போய் பக்கத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. அப்புறம் போயிட்டு இன்னைக்கு தான் கடை வந்து புதுசாக திறந்துருக்காங்களாமா, ஸ்வீட் ஷாப்பு. சும்மா சாம்பிளுக்கு தான் சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்தது. இவ கூட நான் சேர்ந்தேன்னா எனக்கு எடுத்துட்டா. நான் வந்து சொன்னேன் அது சாப்பிட்டுட்டு போயிடலாண்டி அப்படின்னா. இவன் வந்து சொன்னேன் இல்லடியா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா. போனோம். சாம்பிளுக்கு மட்டும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட் அந்த கடையில் அத்தனை ஸ்வீட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அ விஷுவல் ட்ரீட். நீங்க பாருங்க, உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தால் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும், டெம்டிங்காக இருக்கும். ஆனால் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று கொடுங்க, நான் வேணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. பட் டேஸ்டிங் கொடுக்கல. டேஸ்டிங்க்கு கொடுத்தாங்கடி, தட்டோட கொடுத்தாங்கடி. அதுக்கு மேலே கேட்டால் நமக்கு அவமானம் ஆயிடும்ல, அதனால நாங்கள் வாங்கிட்டே க்ரௌட் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே ஆளுங்க கம்மியாக இருந்தனால அவங்களுக்கு டக்குன்னு சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம சாம்பிளில் வாங்கிட்டு வந்தது காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. ரசமலாய். அடுத்தது ஜஸ்ட் சாம்பிளுங்க. ரசகுல்லா சாம்பிள். இந்த ரசகுல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரசமலாய் பிடிக்கும், பட் ரசகுல்லா இஸ் நாட் மை கப் ஆஃப் சாய்ஸ். கப் ஆஃப் காஃபி ஏன்னா குடிச்சிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன கப் ஆஃப் காஃபி இல்லைன்ற. ஓகே மொக்கை. இது வந்து சஜிக்கு ரொம்ப பிடிக்கும். மொக்கை கருப்பட்டி அல்வா ஸ்பெஷலி ஃபார் அம்மா. ஷீ ஒயிட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு 2 கேரட் அல்வா 100 சாம்பிளுக்கு. 1 கேரட் அல்வா அந்த வீட்டுக்கு, 1 கேரட் அல்வா இந்த வீட்டுக்கு. அதுவும் என்ன பிளான்ல நம்ம வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லு. ஸ்கிரீம்ல போட்டு சாப்பிடணும். இந்த லட்சணத்துல நீ வெயிட் இழக்கணும் அப்படின்னு இழப்போம். இதை தின்னுக்கிட்டே இழைக்கலாம். என்ன அவசரம்? என்ன அவசரம்? எல்லாமே நல்லதுக்கு நடக்கும். ஓகே, நான் என்ன நினைச்சா நடக்காதுன்னு மட்டும் தீர்மானமா தெரிஞ்சிடுச்சு. பீத்திக்கிட்டேன் தெரியுமா, லிட்டரலி எல்லாரும். எனக்கு நான் வந்து கடவுள் எல்லாமே நல்லதே அமைச்சு கொடுப்பாருன்ட்டு. ஆனா சீரியஸ்லி ஐ எம் ஃபேசிங் அ வெரி டஃப் சிச்சுவேஷன். இஃப் யூ ஆர் இன் டு மை ஷூஸ், ஓ மை காட் அப்படின்னு மாதிரி அதே சுத்தம். அதிரசம் அண்ட் பேக்கேஜிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட் த பிளாஸ்டிக் பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங் இது என்ன பேப்பர் பேக்ஸ்ல தான் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அதிரசம் சாம்பிளுக்கு அந்த வீட்டுக்கு ஒன்று இந்த வீட்டுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கியிருக்கோம். இப்பவே பிரிச்சு வச்சிடலாம். நான் முறுக்கும் தட்டுவடையும் அதே மாதிரி தான், அங்கேயும் இங்கேயும் ஒன்று. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியா இந்த இது கொடுத்தாங்க, மிச்சர் பேக்கெட் கொடுத்தாங்க. ஏன்னா புது கடை ஓபன் பண்ணாங்க, இதனாலதான் புது கடை ஓபன் பண்ணேன்னு டக்குன்னு. இது பூந்தி வந்து தன்மை குட்டிக்கு. இப்போ எனக்கு இல்லையா? அந்த சம்சாரம்
அது மின்சாரம் அது அப்படின்னு இருக்குல்ல அந்த படத்துல எனக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. லக்ஷ்மி வந்து சொன்னேன், நீங்க இதை வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா வாசமா இருக்கும், குளிச்சுட்டு வந்த பிறகு இது போட்டுப்பீங்க, இதை நீங்க மட்டும்தாங்க பல்லு தேய்க்கிறீங்க அவங்க வந்து அக்கௌண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க யார்கிட்ட, ரகுவரனுக்கு சொல்ற ஒரு ஃபீல் வந்தது. தன்மை குட்டிக்காக இது, சஜிக்காக இது, ரசகுல்லா அப்படின்னு எல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது அவளுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எனக்காக எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. அப்புறம் இது தேவகுட்டிக்குங்க, நான் சாப்பிடுறதே இல்லைங்க, பாக்குறதோட சரிங்க. அது என்னது? அதுக்கப்புறம் இது என்னமோ ஒரு ஸ்வீட்டுங்க, மால்பாவை. ஏன் எனக்கு அது பிடிக்காது. ஒழுங்குமுறையதே வாயில் போட்டுக்கோ. ஒரு ஸ்வீட் தெரியலடி, அது புளிசோரோட வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இல்லடி அது கிடையாது. ஓகே, அதனால அவ்வளோதாங்க, சாம்பிள் முடிஞ்சிச்சுங்க. நான் தலையில போட்டுக்கொடி, உனக்குலாம் அதான் வேணும். பாவண்டி நீ எனக்கு ஃபீலிங்ஸா இருக்கு, உன்னை சிரிக்க வைக்கலான்ட்டு அப்படி சொன்னேன். உன்னால முடிஞ்சது. எஸ். சஜி எனக்கு வந்து ஒரு கல்லு சொல்லியிருக்கா, அந்த கல்லை வந்து நான் வந்து தலையில போட்டுக்கொடி. பாறாங்கல் இதை வந்து யார்கிட்ட கத்துக்கிட்டான்னா என்னோட மாமியார் கிட்ட. அவங்க இதுல ரொம்ப இதா இருக்கு, பயங்கரங்க. நான் கேட்பேன், ஏண்டி பேர் வைக்கிறதுக்கெல்லாம் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன். தேவாக்கு 3500 ரூபா கொடுத்து தேவவிரதன்னு பேர் வைக்கிறது இவங்களே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் கொடுத்துட்டு 3500 ரூபா கொடுத்து இந்த பேர் ஓகேவான்னு கேட்டுட்டு வந்தாங்க இல்லையா? ஆமா, அவங்க ஓகேன்னாங்க. இல்ல அந்த ஸ்பெல்லிங் எழுதி கொடுத்தாங்க, ஒத்தப்படையா முடியணுங்கிறதுக்காக. அது ஏன் 1 லெட்டர்ல எழுதி வச்சு முடியாதா? தன்மைன்னு நானும் தானே வச்சேன். நல்லா தானே வந்திருக்கா தன்மை, அப்புறம் என்ன? நானே தானே வச்சுக்கிட்டேன். 3500 ரூபா எனக்கு யார் கொடுத்தாங்க? உனக்கு கொடுக்கலடி. ஆனா இப்ப நீ என்ன நம்புறல, கஷ்ட காலத்துல அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான். சரியா? கஷ்ட காலம் வரும்போதுதான் போட்டுட்டு என்னோட லைஃப்ல வந்து இந்த விரல்ல போட சொல்லியிருக்கா, இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல. ஆமா, அந்த கல்லு வச்ச மோதிரத்தை நான் போய் சீக்கிரமா போட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு என் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பட் சீரியஸ்லி கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு, அனைத்து உள்ளங்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் be strong, we will win it. because எனக்கே செம்ம போட்டு வாங்குது. உங்களுக்குலாம் லெஃப்ட் ரைட் அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன பண்றதுங்க? பாத்தீங்களா என் பையனோட புக்ஸ் படிக்கிற கேஸுங்க. உங்க சில்ட்ரன்கெல்லாம் குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா, எப்படி எழுதுறாங்க எல்லாம் சொல்லுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல. செம்ம டென்ஷனுங்க. எப்போ நம்ம gift வாங்க போறோம், gift சாரி அதை பத்தி சொல்லிடுறீங்க? ஆமாங்க, நம்மளோட சேனல்ல கிவ்அவே போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அந்த கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்ல வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கான சாரீஸ் எல்லாம் வாங்க போகணும். நான் ஒரு பிளான் பண்ணுவேங்க. 100% I will not do it. This has become my பதிவு. Why? ஏன்னு தெரியல. நான் அப்படியான ஒரு பர்சனும் கிடையாது. நான் நினைச்சா அடுத்த நிமிஷம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். பட் இப்போ என்னால் அதை எக்ஸிக்யூட் தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அண்ட் நானே வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலும் அடுத்தது எப்போ தூங்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கேன். பிகாஸ் நான் தூங்குற பர்சனே கிடையாது. டிப்ரெஷன் ஹேஸ் கம் இன் டு மீ. டிப்ரெஷன் ஆர் த வரிஸ் மேக்கிங் மீ ஃபால் ஸ்லீப். தூங்கிடு அப்படின்னு சொல்லி பண்ணுது. ஸோ என் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அதை பற்றி பேசினா இன்னும் இரிட்டேட் தான் ஆகும். ஐம் கோயிங் அண்ட் என்ஜாயிங் திஸ் ஆல். ஓகே, டேஸ்டிங், சாம்பிளிங். ஓகே, யூ ஆல்சோ என்ஜாய் வித் சம் ஸ்வீட்ஸ். ஓகே, பாய். ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. பாய்.